குஷ்பு அவங்களுக்கு நான் தேவைப்பட்டேன். அதனால என்கிட்ட அப்ப பேசுனாங்க. மகள் கல்யாணத்துக்கு இதனால தான் போகலன்னு ராதா ரவி அவங்க இப்படி சொல்லியிருக்காங்களா? நடிகை குஷ்பு அவங்களும் இயக்குனர் சுந்தர் சி அவங்களும் மூத்த மகள் அவந்திகா அவங்களுடைய திருமணத்தை கோவாவுல கோலாகலமா நடத்தினாங்க. குடும்பத்தினர், உறவினர்கள்னு திரையுலக சேர்ந்த பல முன்னணி நட்சத்திரங்கள் கூட கலந்துக்கிட்டாங்க. மணமக்களை வாழ்த்தினாங்க. அந்த திருமணத்தோட புகைப்படம், வீடியோ பல நாட்களா சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வந்துச்சு. அந்த திருமணத்துல ஒரு முகம் மட்டும் ரசிகர்களுக்கு தெரியல. அது நடிகர் ராதா ரவி. ராதிகா அவங்களுடைய சகோதரரான ராதா ரவி அவரு ஏன் திருமணத்துல கலந்துக்கலாம் அப்படிங்கிற கேள்வி பலர்கிட்டையும் எழுந்துச்சு. அதுக்கான பதில அவர் இப்ப வெளிப்படையா சொல்லி இருக்காரு. இது சினிமா வட்டாரத்துல மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அவரு பேசும்போது என்னை யாரும் கூப்பிடவே இல்ல, கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா நிச்சயமா கோவாவுக்கு போயிருப்பேன், அழைப்பு வரல, அதனாலதான் நான் போகல அப்படின்னு நேரடியா பேசியிருக்காரு. குஷ்பு அவங்களோட பழைய நினைவுகளை அவர் ஷேர் பண்ணும்போது, குஷ்பு அவங்க அரசியல்ல இருந்தாங்க, தேர்தல்ல போட்டியிட்டாங்க. அப்ப என் வீட்டுக்கே சுந்தர் சி அவங்களோட வந்து ஆதரவு கேட்டாங்க. நான் என்னோட ஏரியாவில இருந்தவங்களை எல்லாம் அழைச்சு அவங்களுக்காக பேசினேன். அதுக்கப்புறம் சுந்தர் சி அவரு தேர்தல்ல போட்டியிட்டப்ப கூட அவருக்கு வாழ்த்து அனுப்பினேன். ஆனா மகள் கல்யாணத்துக்கு நிச்சயமா அழைப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க என்னை கூப்பிடவே இல்லை. இப்படி மன வருத்தத்தோட அவரு பேசி இருக்காரு. இது சமூக வலைதளத்துல வைரல் ஆயிருக்கு. ஏன் வந்து இப்படி எல்லாம் குஷ்பு அவங்க பண்ணாங்க? பாதி பேரை திருமணத்துக்கு அவங்க அழைக்கவே இல்லையே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஒரு காலத்துல நான் அவங்களுக்கு தேவைப்பட்டேன், இப்ப அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆள் ஆயிட்டேன். அதனாலதான் என்னை விட சம்பந்தமே இல்லாத பல பேரை திருமணத்துக்கு அழைச்சிருக்காங்க. அதையெல்லாம் நான் கவனிக்காம இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குஷ்பு அவங்களுக்கு உதவிய 2 சம்பவத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு முறை ஒகேனக்கல்ல நடந்த படப்பிடிப்பு, எல்லாருக்குமே வந்து கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருந்த சமயத்துல கடுமையான காற்று வீசுச்சு. குஷ்பு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அதனால உடனே அவங்கள என்னோட கார்ல ஏற்றி பாதுகாப்பா தர்மபுரி வரைக்கும் அழைச்சிட்டு வந்தேன். பாண்டித்துறை படப்பிடிப்பப்ப குஷ்பு அவங்க திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. அப்ப நான் தான் அவங்கள மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனேன். அந்த சம்பவம் எல்லாம் அவங்க மறந்துட்டாங்க போல, அதனாலதான் என்ன வந்து இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடாம விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இந்த பேட்டி இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. திருமணம் அப்படிங்கிறது குடும்ப நிகழ்ச்சி. யாரை அழைக்கணும், யாரை அழைக்க வேண்டாம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க குடும்பத்தோட முடிவு. அதை பொது வழியில வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் நட்பு பழக்கமும் இருந்த ராதா ரவி அவருக்கு அழைப்பு செல்லாதது அவருக்கு வருத்தமா இருந்திருக்கும். அவர் அந்த மனு கசப்பத்தா வெளிப்படையா சொல்றாரு அப்படின்னு கருத்துக்கள் வெளியாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம குஷ்பு அவங்களுடைய மகள் திருமணத்துக்கு த்ரிஷா, ராதிகா, சரத்குமார், சுகாஸ்னி, பூர்ணிமா பாக்கியராஜ், தமன்னா இப்படி நிறைய பிரபலங்கள் நேர்ல போய் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. மணமக்களோட சிரித்து பேசி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த புகைப்படங்களை பார்க்க முடிஞ்சது. அதனாலதான் இவர் இப்படி சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கு. இப்ப வந்து இந்த மனு கசப்பு, அரசியல், சினிமான்னு அந்த நட்பை வந்து நிறையவே மாறிடுச்சு, உறவுகளும் மாறிடுச்சா அப்படின்னு பல கேள்விகளை வந்து எழுப்ப வச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் சினிமா, அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.